புனித பெனசெட். இவர் சிறுவயது முதலே பக்திமிக்க சிறுவனாக விளங்கினார். தனது நேரம் அநேகமாக தனது தாயின் ஆடுகளை கண்காணிப்பதில் செலவிட்டார். 15ஆம் வயதில் அவினோனுக்கு சென்றார். அங்கிருந்த மக்கள் ரோன் எனப்படும் ஆற்றை கடக்கையில் பலர் மூழ்கி இறந்தனர். பெனசெட்டிற்கு கடவுள் தோன்றி இவ்விடத்தில் ஒரு பாலத்தை கட்ட வேண்டும் என்று கூறியதாக ஒரு கூற்று. தன்னுடைய திட்டத்தை ஆயரிடம் தெரிவித்தார். இப்பணியை நிறைவேற்ற எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்த ஆயர் பெனசெட்டினுடைய கருத்தை அவ்வளவாக கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் பெனசெட் தனது திட்டத்துடன் ஆர்வலர்களை சேகரித்துக் கொண்டு முன்னேறினார். ஆர்வலர்கள் அனைவரும் இது கடவுளின் திட்டம் என்று கண்டனர். விரைவில் ஆயரும் தனது ஒத்துழைப்பை நல்கினார். அவர் பொருளுதவியும் மற்ற உபகரணங்களும் வழங்கி திட்டத்தை செயல்படுத்த தூண்டினார். அப்பாலம் முடிவடையும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் இறந்தார். ஆனால் இவர் கல்லறையிலும் பாலம் வேலை நடைபெறும் இடத்திலும் அற்புதங்கள் நடைபெற்றன. பாலத்தின் அருகில் ஆலயம் எழுப்பப்பட்டு பெனசெட்டினுடைய அரளிக்கங்கள் அங்கு வைக்கப்பட்டன. அப்பாலத்தின் ஒரு பகுதியும் பெனசெட்டினுடைய கல்லறையும் 1669 அடித்துச் செல்லப்பட்டன. அதிசயத்தக்க விதமாக இவரின் உடல் எந்தவித சேதம் அடையாமல் அப்படியே திரும்ப கிடைக்க பெற்றது. கண்களின் ஒளி கூட துளி அளவும் குறையவில்லை. இவரின் திருவுடல் அவினோன் மேற்றரசான ஆலயத்தில் இருந்து 19ஆம் நூற்றாண்டில் புனித தீதியர் ஆலயத்திற்கு மாற்றப்பட்டது. இவரது நினைவு திருநாள் ஏப்ரல் 14 ஆகும். இறைவனின் கட்டளை உணர்ந்து அதற்காக தன்னை தயார்படுத்தி இறைவனின் கட்டளைக்காக உழைத்து தனது உயிரை மாய்த்த இப்புனிதரின் வழியில் நாமும் செல்வோம். அதன் வழியாக இறை இயேசுவின் அருளை நிறைவாய் பெறுவோம். புனித பெனசெட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.